ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் லூப் தமிழ் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டைமண்ட் ஆர்மர் தான் கைஸ் எடுக்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன். இத்தனை நாளாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸ் இதனால தான் கைஸ் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளேயர்ஸ் டீம்மேட்ஸ்க்கும் வந்து 11th 10th எக்ஸாமெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால் அவங்களும் விளையாடல. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா ரைடு ஃபார்மில் தான் கைஸ் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மைனிங்கெல்லாம் போய் பெருசாக எந்த டைமண்ட்டும் எடுக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கைஸ், இந்த ரைடு ஃபார்மில் வந்து ரைடு பண்ணி எமரால்டெல்லாம் வந்து எடுத்து வில்லேஜர்கிட்ட கொடுத்து விற்று நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறோம் கைஸ். ஓகே, ஏன் சேனல் நேம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது சில பல காரணங்களால் தான் கைஸ். நம்ம வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா, இந்த 2 ஸ்டாக் பக்கம் இருக்குது எமரால்டு பிளாக். அதாவது நான் இது குத்து மதிப்பாக சொல்கிறேங்க. இப்போ வந்து ஹெல்மெட்டு இது மாதிரியெல்லாம் வில்லேஜஸ் கிட்டேருந்தே வாங்கிக்கலாம் நம்ம டேரெக்டாகவே. பிளாக் ஸ்மித் இவனு மாதிரி ஆர்மரியன் இவனு மாதிரி ஆளுக்கிட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் போடுற என்சான்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவனை லைப்ரரியன்ஸ் கிட்ட இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து புக்கும் கூட இல்லை கைஸ், அதனால் புக் செல்ஃபோ லைப்ரரியன் கிட்டேயே வாங்கி அதை உடச்சி வச்சுருக்கோம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இல்லைனா வேறு ஏதாச்சும் கேம் ட்ரை பண்ணலான்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதுவும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் டெய்லி லைவ் வந்துட்டுருக்குறோம். டெய்லியும்னு சொல்ல முடியாது, வந்தால் தொடர்ந்து ஒரு 5 நாள் வருவோம். அதுக்கப்புறம் 10 நாள் வரமாட்டோம், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து இந்த லைவ் போட்டுருந்தாங்க கைஸ், பஸ் சிமுலேட்டர் இந்தியா. அதுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் கைஸ். அதே மாதிரி லைவில் என்னென்ன கேம் விளையாடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேமும் விளையாடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கிட்டோம். இதுலேயே கரெக்டான புக்கு தான். இப்போ வந்து கோல்டு ஃபார்ம் போகிறோம் கைஸ். இப்போ வந்து கோல்டு ஃபார்முக்கு வந்துட்டோம். கோல்டு ஃபார்முக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மைன்கிராஃப்ட் வந்து மொபைலில் வந்து கோல்டு ஃபார்ம் தான் கைஸ் ஹையஸ்ட் எக்ஸ்பி தர ஃபார்ம். அதனால் அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்பி எடுத்து இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆன்வில்ல போட்டு அந்த புக்கையும் இதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் கைஸ். அதுக்கப்புறம் இதே தான் கைஸ் ரொம்ப நேரமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வருவானுங்க, பெக்லிஸ் வருவாங்க. கோல்டு ஃபார்ம் வந்து அதுலேயே போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயே. உங்களுக்கு தனியாக அதுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணாலும் கேளுங்க கைஸ், அதுவும் போடுறேன். இது பண்ண ஆன்வில் வேறு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆன்வில் செஞ்சு வச்சு திருப்பி என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆச்சு. வெளியில் வந்து பார்த்தா இத்தனை ஜாம்பி க்ரீப்பர் இத்தனை பேர் வந்துட்டானுங்க. சரி, இவனுங்களே சத்துன்னு 4 அடியை போட்டுருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பாய்ஸ்க்கு வந்து எக்ஸாமெல்லாம் இருக்குது, அதனால் அவங்களும் விளாட்றதுக்கு நானும் டெவில் ப்ரோ மட்டும்தான் விளாண்டுருந்தோம். இப்போ வந்து நதர் வாட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் வந்து அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அறுவடை பண்ணிட்டு திருப்பியும் நட்ட வச்சேன். இது என்னன்னு தெரில கைஸ், தெரிலன்ட்டு இல்லை, இந்த சோல்ஸானாலே ஸ்லோவாக தான் கைஸ் போகும். அதுக்கப்புறம் பம்கின் தானே, இல்லை லெமன் கைஸ், லெமன். வாய் வேறு குளருது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி பேசுகிறல்ல, அதனால தான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடு ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இன்னும் டெவில் ப்ரோக்கும் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்க்கும் எடுக்கணும். அதனால் வந்து எமரால்டு வந்து அப்படி அடித்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து இவன் ஒருத்தனை பிடிச்ச கைஸ், இந்த நத்த மாதிரி இருக்கிறவனை. அவனுக்கு வந்து பப்பர் ஃபிஷ்ஷை கொடுத்தாலே டேம் ஆயிடுவான் கைஸ். வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை, பப்பர் ஃபிஷ்ஷை கொடுக்கணும். இருங்க, நான் வந்து இன்னும் இவனை டேம் பண்ணல. நான் வந்து அவனுக்கு டேம் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேங்க. இவனை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி டேம் பண்ணுறதுன்னு. இவனை வேறு தெரியாமல் அடிச்சு விட்டு அத்துட்டு ஓடிட்டேன் கைஸ். இவனை வேறு திருப்பி போய் பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ பாருங்க, அப்படியே அத்துட்டு போயிடுவான் மனுஷன். அதுக்கப்புறம் வந்து அதான் கைஸ், அந்த ரைடு ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம் இந்த போர்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து அப்படின்ட்டு ட்ரைடன்ட் எடுக்க வேண்டேன் கைஸ். கைஸ் இதனால் நான் வந்து டேம் பண்ணேன், பட் வந்து காட்ட மறந்துட்டேன். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்பர் ஃபிஷ்ஷை வந்து கொடுத்தீங்கன்னா வந்து டேம் ஆயிரும். ஈஸி தான் கைஸ். இப்போ நான் கொடுக்குற பாருங்க, இது மாதிரி பப்பர் ஃபிஷ்ஷை கொடுத்தீங்கன்னா டேம் ஆயிரும். அதாவது நிறையா கொடுக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் இவனுங்களாம் வந்துட்டே இருந்தானே இந்த ட்ரௌனுடெல்லாம்,
அவனுலாம் 4 சத்துன்னு அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரைடென்ட் இருக்கிறவனை அடித்தேன். ட்ரைடென்ட்டு கிடைக்கல கைஸ். ஓ சாரி கிடச்சிருச்சு கைஸ். இந்த ட்ரைடென்ட் வந்து எப்படி கிடச்சதுன்னா இதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. நான் வந்து அது வந்து வீடியோ ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு உடஞ்சி போன கப்பல் இருந்தது. அந்த கப்பலில் ஏதாச்சும் பெருசாக கிடைக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் மோஸ் பிளாக் மட்டும் இருந்தது. சரி அது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேயே ஒரு ரவுண்டு இருந்தான். அவன் அடிச்சும் ட்ரைடென்ட் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே என்சான் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் சில பல விஷயங்கள் பண்ணணும் கைஸ். இதெல்லாம் பத்தாது, இன்னும் நெதரைட்டெல்லாம் எடுக்கணும். நெதரைட் வந்து இப்போதைக்கு எடுக்கிற ஐடியாலாம் இல்லை கைஸ். நம்ம பாய்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் கைஸ், கிட்டத்தட்ட நிறைய வாரத்துக்கு முன்னாடியே. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இது வந்து இதுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான் கைஸ். நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து பார்த்து தான் கைஸ் கட்டணும். அது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து இது எப்படி கட்டணுன்னு தெரியணுன்னா சொல்லுங்கள். நான் டுட்டோரியல் வீடியோ நல்லா தெளிவாக போடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் ஏன் வந்து சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பென்டன் இருந்தது கைஸ். உங்களுக்கே தெரியும் பென்டனுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இது இண்டஸ்ட்ரின்னு, அதாவது கார்ட்டூன் என்டர்டைன்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரின்ட்டு. அந்த பேரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கைஸ். இருந்தாலும் நம்ம நானுன்னு வந்து முன்னாடி வந்து சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ வந்து கேம் லூப் தமிழன்ட்டு வச்சுருக்கோம். கேம் லூப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேம்னால் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் லூப்புன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரிப்பீட் ஆகிறது கைஸ். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது, அதாவது கேம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து ஒரு பிரச்சனையாகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கேம் லூப்புன்னு ஒரு எமுலேட்டர் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இது மாதிரி சேனல்லாம் கிடையாது, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு கூட தமிழ்னு ஆட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு தமிழ் தான் வச்சேன். சரி வந்து தமிழ்னு வச்சாலும் ஏற்கனவே ஏதாச்சும் சேனல் இருக்கும் அப்படின்ட்டு தமிழ்ன்ட்டு வச்சுட்டேன். வேலையே முடிச்சு. ஜிஎல்டி கைஸ், ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா ஜிடி கிடையாது, ஜிஎல்டி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் நண்பர்களே. இப்போ வந்து ட்ரைடென்ட் கில்லர் செட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அவனை வந்து கரெக்டாக கீழே விழுந்தால் இது மாதிரி பண்ணுறக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கூட விளையாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஆனால் இப்போ வந்து விளையாடுறது கஷ்டம் தான் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்களே எப்பாச்சும் அடிக்க ஒருக்காக தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நான் காலேஜ் போயிட்டு 6 மணிக்கு பக்கம் தான் வருவேன். அதுவும் டெய்லி விளாட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். 1000ல் 1 நாள் இது மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கோம். சண்டே சாட்டர்டே லீவு கிடச்சா இது மாதிரி ஃபார்மு இது மாதிரி ஏதாச்சும் பெருசாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ரைடென்ட் வந்து உள்ளே போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ரெடி கைஸ். இதுக்கப்புறம் வந்து லேடர் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஏஎஃப்கே பிளாட்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் கீழே வந்து இது ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணுங்க கைஸ். இது ஈஸி தான் நண்பர்களே, எல்லாமே ஈஸி தான், சிம்பிள் தான். மைன்கிராஃப்ட்லாமே அதாவது மொபைலில் சொல்கிறேன். ஆனால் இதுலேயும் ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது கைஸ். இது ரொம்ப பெருசாக இதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. இது வந்து கட்டுறது ஈஸி தான் கைஸ். டுட்டோரியல் வீடியோ பார்த்து ஒவ்வொரு பிளாக் வச்சாலே ஈஸியாக கட்டிடலாம். அதுக்கப்புறம் நண்பர்களே, என்னடா திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வந்து இதுதான் கைஸ் ஏஎஃப்கே பிளாட்ஃபார்மு.
மேலே வந்து நம்ம ஸ்லாப் வைக்கிறோம். ஸ்லாப் ஏன் வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து இதுக்கு மேலே எதுவுமே ஸ்பான் ஆகாது, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பான் ஆயிரும் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் ஃபார்ம் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் கொஞ்ச நேரம் நின்னதுக்கே உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் இது இருக்குன்னு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்ட்டு இந்த போர்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த என்சான்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கைஸ், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நதருக்கு போகலான்னு போனேன் கைஸ். எதுக்கு நதருக்கு போனான்னா இந்த ஹாப்பி கேஸ்ட் எடுக்கலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு போனேன் கைஸ். பறந்துட்டு பில்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் வந்து நான் வந்து ஹாப்பி கேஸ்ட் எடுக்கலான்னு போனேன். உள்ளே போனவுடனே இவனுக்கு வேறு வந்துட்டானுங்க, கோல்டு வேறு போடாமல் வந்துட்டேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்து கோல்டு போட்டு செஞ்சேன் கைஸ். கோல்டு போட்டெல்லாம் செஞ்சுட்டு போனேன், அதாவது கோல்டு ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு எல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன் கைஸ் ஒவ்வொருத்தனா. நான் வந்து ஃபஸ்ட்டு தேடி தான் பார்த்தேன் ஹாப்பி கேஸ்ட் கீழே எங்காச்சும் கிடக்குமான்னு. பட்டு நம்மளோட கெட்ட நேரம் கடைசி வரைக்கும் அது இல்லை. அதனால் வந்து இந்த கேஸ்டிவே அடிச்சுட்டு இருந்தேன் நண்பர்களே. இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் வந்து இத்தினூண்டு இருக்கிறதும் கூட ஈஸியாக குறி வச்சிட்றேன், இதே குறி வைக்க முடியல நண்பர்களே. அதுக்கப்புறம் இங்கே வேறு தெரியாதனமாக லாவாவில் விழுந்துட்டேன், எனக்கு சரியான பயம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கைஸ் எனக்கு வந்து நம்மக்கிட்ட டோட்டம் இருக்குது, டோட்டம் ஆஃப் அன்டைம் கைஸ். அவ்வளோதான், சாவையே ஏமாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஹாப்பி கேஸ்ட் செஞ்சுட்டேன் நண்பர்களே. எப்படியோ கஷ்டப்பட்டுனால சொல்ல முடியாது, ஈஸியாகவே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தொண்டையில் வேறு கிச்சு. அதுக்கப்புறம் என்சாண்டிங் டேபிள் ஒன்று செஞ்சாங்க. இந்த டைமண்ட் எப்படின்னா நம்ம பசங்க தான் மைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல், நானே இப்போ தான் பார்த்தேன். அதனால் வந்து ஈஸியாக டக்கு செஞ்சு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டேங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கோல்டு ஃபார்முக்குள்ளே தான் கைஸ் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படியே போய் அந்த கோர் எடுக்கலாம், அதுக்கு பேர் வேறு மறந்துட்டேன் கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேஸு. ஓகே, இங்கே வந்தேன் கைஸ், அதெல்லாம் குடிச்சிட்டு போர்ஷனெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் வந்த நேரமோ என்னன்னு தெரில, தர்மடி அடிச்சிட்டானுங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. ரொம்ப கஷ்டமாக போச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன தான் பண்ணுறது, அதுவும் இத்தனை நல்ல ஆர்மர் தான் வச்சுருக்கேன், இப்படி வந்துட்டானுங்க. இது மாதிரி வந்து நீங்களும் அவசரப்பட்டு ஒத்தையாக போகிறேன்ட்டெல்லாம் போயிடாதீங்க கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு நடந்த அதே நிலமை தான் உங்களுக்கு வரும், அடிக்கவும் முடியாமல் எதுவும் இல்லாமல் அவுட் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரி எடுத்துட்டேன் கைஸ். இது எப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன் நண்பர்களே, என்னை மன்னிச்சிருங்க, சாரி கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இதுக்கப்புறம் வந்து வீடியோ கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலனால சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்களே வந்து சொல்லுங்கள் கைஸ் கமெண்டில். இந்த டைம் வந்து நான் ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன், அதனால தான் கைஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணலாம், திருப்பியும் அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் இது உங்கள் கேம் லூப் தமிழன் கைஸ். நான் மட்டும் கிடையாது, ஏன்னா வந்து நம்ம சேனல் மாற்றிட்டோம், நிறையா சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, ரொம்ப 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 நன்றி நண்பர்களே. தேங்க்யூ கைஸ்.